ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் கேஜிஎஃப் வந்திருக்காங்க. அவரை பார்க்க கிளம்பிட்டாருங்க. வீட்டு முன்னாடி தான் அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அந்த போலீஸ் ஸ்டேஷன் தான் ஷூட்டிங் எடுக்கிறதா பேசிக்கினாங்க. அதனால தான் அங்கே ஃப்ராங்க்லின்னு கிளம்புறாங்க. பட்டுன்னு காரை ரிவர்ஸ் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கிளம்புறாருங்க. போய் பார்த்தா ஒரு பொண்ணு முன்னாடி கிராஸ் பண்ணியிருந்தா அடிச்சு தூக்கலான்னு பார்த்தா ஜஸ்ட்டில் தப்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். போய் பார்த்தா அங்கே யாருமே இல்லை. சரி வேலைக்கு போயிட்டு வந்து மத்தியானமாக பார்க்கலான்னு போயிட்டு அவர் கிளம்புறா ஃப்ரெண்ட்ஸ். கிளம்பிட்டே இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். 2 hours later. வேலைக்கு போயிட்டு முடிச்சுட்டு ஒரு மதியானத்துக்கு மேலே வராரு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு முடிச்சுட்டு வந்துட்டார் ஃப்ரெண்ட்ஸ். போய் பார்த்தாங்க ஷூட்டிங்கில் கரெக்டாக ரெடியாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஒரு போலீஸ்கார அக்கா இங்கே வண்டி நிறுத்தக்கூடாது தம்பி, பின்னாடி போய் நிறுத்துறேன்னு சொல்லிக்கிறாங்க. சரி நாமளும் பின்னாடி போயிட்டோம். பின்னாடி ரிவர்ஸ் எடுக்கும்போது ஒரு கார் வந்து ஜஸ்ட்டில் வளைஞ்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இறங்கி பார்த்தங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே காரெல்லாம் அப்படியே சீக்கிரமா கார் எடுத்துட்டு அப்படியே ஸ்பீடா கிளம்புறாருங்க. என்ன அவசரம் தெரியல, லாம்போகினி எடுத்துட்டு கிளம்பிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் திடீர்னு பீச்சுக்குள்ள போயிட்டாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. அவர் அங்கங்க ஷூட்டிங் ஸ்பாட் போடுறது யாருமே இல்லை, கேஜிஎஃப் மட்டும் இருக்காரு. சரி ஃப்ராங்க்லின் வேலையை முடிச்சுட்டு போகிறதுக்கு டயர்டாக இருக்குன்னு கிளம்பிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ முடிஞ்சு லைக் சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கன் ஆல் போட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.